இறங்கி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 நிமிஷத்துல எழுந்து புறப்பட்ட திருமாவளவன் நாடார் சங்க விழாவில் கனிமொழி என்ன பேசினாங்க, தொடர்ந்து அடம்பு அடைக்கக்கூடிய துரைமுருகன், இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் காண்டீபன். இது நியூ பாரத். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தார் இல்லையா, அப்பதான் பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தை ஆரம்பிச்சிருந்தாரு தொல் திருமாவளவன் அவர்கள். சென்னை வந்ததுமே திருமாவளவனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஸ்டாலின் சென்னை வந்ததும் அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசிய வீடியோ பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவேற்றி இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திதான் அப்படின்னு சொல்லணும். சுமார் ஒரு 8 வருஷமா பலமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்படுவதை பாத்தீங்கன்னா இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் திருமாவளவனை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஒரு சுமூகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் உடனடியா அழைச்சி அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்படி அவர் கூப்பிடும் போது அவர் எங்க இருந்தாருனாக்கா காவேரி டெல்டாவில் சுற்றுப்பயணத்தில் இருந்திருக்காரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த திங்கட்கிழமை மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க இல்லையா முதலமைச்சர், அவரை வாழ்த்துவதற்காக தான் செல்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திருமாவளவன் கிட்ட திட்டம் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமும் இல்லை, நோக்கமும் இல்லை. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் போட்டியிடணும் அப்படிங்கிறதா அவருடைய எண்ணம். அதற்குரிய இடங்களை திமுக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா திருமாவளவனுடைய பெரிய எண்ணமா இருக்கு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் போச்சு இல்லைங்களா, அதே மாதிரியான சுமூகமான ஒரு உறவு திமுக கிட்ட இருந்துச்சுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா வழக்கமா அதே மாதிரி ஒரு 6 தொகுதி தான் ஒதுக்குவாங்க அப்படிங்கிறதும் கடினமான ஒரு விஷயம் சொல்லிட்டு விசிகாவுடைய இந்த தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கார் இல்லையா ஆதவ் அர்ஜுனா, அவர் சொன்னதோட அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு அதிமுக அதுல பங்கேற்கலாம், அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சார் திருமாவளவன். ஆனா திருமாவே எதிர்பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிலைப்பாட்டுல திமுக ரொம்ப கலகலத்து போயிருக்குன்னு தான் சொல்றாங்க அந்த வட்டாரத்துல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மேலிடம் திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. கூட்டணியை உடைச்சிக்கிட்டு போனோம் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய எண்ணம் அப்படி இல்லைங்கிறதுனாலதான் முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறதா சொல்றாங்க திருமாவளவன் தரப்புல. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முதலமைச்சரை அழைக்க செல்வதா காலையில இருந்தே திருமாவளவன் சொல்லியிருந்தாரு அது ஒரு சந்திக்கிறதுக்கு முன்னால. ஆனா டிஎம்கே சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎம் அழைச்சுதான் எங்கேயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா திமுக மேலிடம் சொல்லியிருக்காங்க திருமாவளவனுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்வரை சந்திச்சுட்டு வெளியே வந்தார் இல்லையா திருமாவளவன், அவர் என்ன சொல்றாருனாக்கா தாங்கள் அழைக்கவில்லை, ஆனா முதல்வர் அவராவே என்ன பண்ணிருக்காருனாக்கா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவோட பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறதா சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. அந்த பிரஸ் மீட்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா அறிவாலயத்துல முதல்வரை சந்தித்த போது வழக்கமா பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நலம் விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா பயணத்தை குறித்து கேட்டிருக்காரு, அப்புறம் அவருடைய உடல்நிலை குறித்து திருமாவளவன் கேட்டிருக்காரு. அப்புறம் திருமாவளவன் தனியா பேசணும்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் வெளியேற சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக 2 பேரும் தனியா ரொம்ப நேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. இந்த 2026 தேர்தலில் திமுக எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது சிஎம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த வரக்கூடிய 2026 தேர்தலையும் பாத்தீங்கன்னா திமுகவோட விடுதலை சிறுத்தை கட்சி துணை நிற்கணும் அப்படின்னு சொல்றதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரும்புறதா சொல்லி திருமா கிட்டே சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை சிஎம் இப்படி சொல்லும்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாருனாக்கா எப்பவுமே திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை துணை நிற்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விசிக கட்சிக்கு உரிய முக்கியத்துவத்தை திமுக இடத்துல தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சுதான் சொல்றாங்க. இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல நல்ல கட்சியை கட்டமைப்பை விடுதலை சிறுத்தை கட்சி வச்சிருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்கி அது கொடுத்தது ஏற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் முதலமைச்சர் கிட்ட நேரடியாகவே போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு வழக்கம் போல தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதில் அளிச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியோட திமுக அதோட கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தற்போது இறங்கி திருமாவு கிட்ட பேசி இருக்கிறதா சொல்றாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே போயிடுச்சுன்னா இது அதிமுக அப்படின்னா பாஜக சாதகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் திருமாவளவன் கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம
திருமாவளவன் அமைதியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அங்கிருந்து எழுந்த திருமாவளவன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமிருந்து ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறதா சொல்லி தகவல் வந்திருக்கு. சிஎம் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து முடிவெடுத்திருக்கிறாரு. இது திமுக அரசுக்கு வந்து பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் 2026 விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா, அரசியல் சக்தியா உருவெடுக்கணும், அதோட அவசியம் முக்கியமா இருக்கு அப்படிங்கறத திருமாவளவன் வந்து உணர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. எனவே வந்து இனி அடிக்கடி வந்து திமுகவிற்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷாக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடார் சங்க விழாவில் வந்து கனிமொழி என்ன பேசுறாங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். அக்கா கனிமொழியுடைய அம்மா இருக்காங்களே, ராஜாத்தி அம்மா, அவங்க வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கனிமொழியை தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொந்தம் கொண்டாடுறதும் உண்டு. தமிழ்நாட்டில் எத்தனையோ தொகுதி இருந்தாலும் நாடார்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய தூத்துக்குடியில வந்து எம்பி தொகுதி, அந்த தொகுதியில தான் வந்து கனிமொழி வந்து போட்டியிடுறதுன்னு முடிவு செய்தாங்க. அதோட பின்னணி பார்த்தீங்கன்னா அங்க நாடார்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நாடார் அமைப்புகள் வந்து கனிமொழிக்கு ஆதரவா இருந்தாலும் பெரும்பாலும் ஜாதி தொடர்பான நிகழ்ச்சியில வந்து அக்கா கனிமொழி வந்து கலந்து கொண்டதே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த நாடார் அமைப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஜாதி மத அமைப்பு நிகழ்ச்சிகளும் கனிமொழி இதுவரைக்கும் பங்கேற்றதே இல்லை அப்படிங்கிறதா திமுக தரப்புல தகவல். ஆனா பாருங்க, தனது கொள்கையில வந்து திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து முதல் முறையா என்ன பண்றாங்க, சென்னையில வந்து நாடார் சங்க நிகழ்ச்சியில வந்து கனிமொழி வந்து பங்கேற்கிறாங்க. இந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன மகிமை அலுவலக திறப்பு விழா வந்து பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல வந்து நடந்துச்சு. இதுலதான் கனிமொழி வந்து பங்கேற்று பெயருக்கு பின்னால ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியிலேயே பேசியிருக்காங்க. பொதுவாகவே வந்து பெயருக்கு பின்னால வந்து ஜாதியை போட்டுக்கக்கூடிய வழக்கம் வந்து நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கும். அதுவும் வந்து இந்த 30 வயசை கடந்துட்டாவே தங்கள் பெயருக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா நாடார் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை இணைச்சு கொள்றது அவங்களுடைய பழக்கம். ஆனா இதற்கு எதிராக வந்து கனிமொழி நாடார் சங்க விழாவிலேயே பேசி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான எரிச்சலை வந்து அந்த மீட்டிங்ல வந்து ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. கனிமொழி இப்படி பேசியதுனால விழாவை நடத்தின அந்த நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன மகிமை சங்கத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதாகவும் சொல்றாங்க. சரி, இத்தனை நாளா நாடார்களை வந்து கண்டுக்கவே இல்லாத கனிமொழி அக்காவுக்கு திடீர்னு ஏன் வந்து நாடார் சங்கத்து மேலே நாடார்கள் மேலே ஒரு பாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து அங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, உதயநிதிக்கு எதிராக இப்போதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஆள் பலத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் வந்து இந்த இதுவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் தொடர்ந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய துரைமுருகனை பத்தி தான் பார்க்க போறோம். முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணத்துக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற ஒரு முயற்சி நடந்துச்சு. ஆனா கை கூடவில்லை. அமெரிக்காவிலிருந்து வந்ததும் அமைச்சரவையில மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா துரைமுருகன் நல்ல இலக்கா மட்டும் இல்லாம துணை முதலமைச்சர் பதவி கேட்டு தொடர்ந்து அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி வட்டாரத்தில் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி உதயநிதியும் துணை முதலமைச்சரா இருக்கட்டும், நானும் துணை முதலமைச்சரா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் வந்து தொடர்ந்து அடம் பிடிக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய மேலிடம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். மீண்டும் இன்னொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்பொழுதும் போல் நான் காண்டீவன்.